பிடிஆருக்கு எதிராக அமைச்சர் தென் மாவட்டத்தில் பரபரப்பை கிளப்பிய தொகுதி. ஷாக்கான திமுகவில் செல்வாக்கு மிக்க தலைவராகவும் எந்த ஒரு ஊழல் புகார் படியாத அமைச்சராகவும் இருப்பவர் பழனிவேல் தியாகராஜன். இவர் 2021 திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் குடும்பத்தில் பல கோடி சேர்த்ததாக ஒரு ஆடியோ வெளியிட்டதிலிருந்து அவருக்கான பொறுப்பு படிப்படியாக குறைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் மதுரையில் அவர் போட்டியிடும் தொகுதிகள் அமைச்சர் மூர்த்தி அவருக்கு எதிராக வேலை பார்ப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை மத்திய தொகுதிகள் 3வது முறையாக திமுகவில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் களம் இறங்குவது உறுதியாகிவிட்டது. அதனால் தொகுதி முழுவதும் அமைச்சர் தனது ஆதரவாளர்களை களம் இறக்கி தேர்தல் பணிகளை துவக்கிவிட்டார். அவர் கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் வாக்காளர்களின் எதிர்பார்ப்புகளை இந்த முறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பூர்த்தி செய்ய இருப்பதாக கூறுகின்றனர். அதற்கு முன்னோட்டமாகத்தான் அவர் தொகுதி முழுவதும் பிளாஸ்டிக் நாற்காலிகளை வழங்கியதாக கூறப்படுகிறது. இவரை தொகுதி மக்களிடம் நல்ல பெயரை கொண்டவர் என்பதால் இவருக்கு போட்டியாக திமுகவை சார்ந்தவர்கள் வேலை பார்ப்பதாக கூறப்படுகிறது. ஒரு பக்கம் மதுரையில் உள்ள அனைத்து சட்டமன்றத்தையும் அதிமுகவுக்கு வெற்றியாக்கி தருவோம் என அழகிரியின் நெருக்கமான முக்கிய புள்ளி மன்னன் உயிரை கொடுத்து வெற்றியை பெற்று தருவோம் என வாக்குறுதி அளித்தார். இதனால் அதிமுக போட்டியிட்டால் ஜெயபால் அல்லது PM மன்னனை நிறுத்த கட்சி தலைமை ஆலோசிப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் PM மன்னன் சொந்த பணத்தை இறக்க மனமில்லாமல் அதிமுக ஆட்சியை பிடித்தால் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு மாநகராட்சியில் முக்கிய பதவி கேட்கலாம் என்ற மனநிலைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் சீட் பெறுவதற்கு பெரிய அளவில் ஆர்வம் காட்டவில்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் PM மன்னன் அமமுகவை சேர்ந்த டேவிட் அண்ணாதுரை போட்டியிட்டால் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுக்கு கடும் போட்டியை தரலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது. PM மன்னன் போட்டியிட்டால் அவருக்கு திமுகவில் கோஷ்டியாக செயல்படுகிறவர்களின் ஆதரவு மறைமுகமாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதனால் அவர்கள் PM மன்னனை போட்டியிட வைக்க பழைய கட்சி பாசத்தில் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் திமுக தலைமை அங்கே யாரை இறக்குவார்கள் என ஆர்வத்துடன் செயல்பட்டு வருகிறது. ஆனால் மதுரையை சேர்ந்த திமுகவினர் எதிர்க்கட்சி வெற்றி பெறட்டும், ஆனால் பழனிவேல் தியாகராஜன் வெற்றி பெறக்கூடாது என்ற முடிவில் வேலை பார்த்து வருவதாக மதுரை வட்டாரம் தெரிவிக்கிறது.